உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். யாரோடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது, தாமதப்படுத்தலாம், தடுக்கவே முடியாதுங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் சிவகார்த்திகேயன். ஏங்க சிவகார்த்திகேயன் மேலே அப்படி என்னங்க காண்டு உங்களுக்கு வந்து? நான் பொதுவாக சொல்கிறேன், நான் வந்து சிவகார்த்திகேயன் சொம்பு அப்போ ஜால்ரா எது வேணாலும் நீங்கள் சொல்லிங்க. ஒரு சாதாரண பையன், ஒரு திருச்சியிலேருந்து வந்த எந்த சினிமா பின்புலமும் இல்லாத வந்த நபர் ஒருத்தரை இந்த உயரத்துக்கு இருக்காருன்னு போது எங்கேருந்து இந்த இதெல்லாம் வருது? உண்மையிலேயே நெப்போ கிட்ஸ் வந்து உள்ளே இருக்குதா? நெப்போட்டிசம் இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்குதா? யாராவது குரூப்பாக சேர்ந்து சிவகார்த்திகேயன் இந்த வெளுக்கிறாங்களா? ஆனால் அந்த வளர்ச்சியை தடுக்க முடியாதுன்னு சொன்னல. இப்போ மறுபடியும் சிவகார்த்திகேயன் அந்த எதிர்மறை விமர்சனங்கள், ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து கிளிம்ஸ் விடுறது, சோஷியல் மீடியாவில் தாறுமாறாக பேசுகிறது, இதெல்லாம் நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முந்த நாள் சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் நடந்த அந்த ஒரு விழா தாங்க. உண்மையிலே சிவகார்த்திகேயன் நான் எப்படி பார்க்குறேன்னா, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கார். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் தாமதப்படுத்தலாம், ஆனால் சிவகார்த்திகேயன் விஷயத்தில் தாமதம் கூட படுத்த முடியாதுன்னு தோணுது வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவிலையும் இந்த மீடியாவிலையும் போட்டு வெளுன்னு வெளுக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே சிஎஸ்கே, அந்த சிஎஸ்கேவுடைய ரீயூனியன் கொண்டாட்டம் முந்த நாள் சேப்பாக் கிரவுண்டில் வருகிற 28ஆம் தேதியிலேருந்து ஐபிஎல் திருவிழா இந்தியா முழுக்க அப்படி அந்த திருவிழா ஆரம்பிக்க போது மே 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் போது, இன்னொரு பக்கம் அரசியல் திருவிழா இங்கே அதுவும் தொடங்கிடுச்சு. இந்த சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் 2008 அதை தொடங்கினப்போ அப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டில்லாம் வந்து. அதில் வந்து சிறப்பு விருந்தினராக விஜயும் நயன்தாராவும் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர் மட்டும் கலந்துக்கிற, அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் இப்போ பெரிய பையன் ஆகிட்டாப்ல. அப்போ அந்த ஸ்டில் எடுத்து பாருங்கள், அந்த சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பையனை தோல் மேலே வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸு தோனிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த அந்த 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 சிஎஸ்கே இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ரீயூனியன், அதாவது வந்து என்னென்னு சொல்லுது, அப்போ விளையாடினவங்க அவங்கள கௌரவிக்கிற மாதிரி, இப்பொழுது உள்ள அந்த ரசிகர்களை கொண்டாடுற மாதிரி, இப்போ வர சிஎஸ்கேவுடைய ஆட்டமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிற அந்த விமர்சனத்தை உடைக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்பான்சர் கிடைக்கணும், சிஎஸ்கே ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு முக்கியமான டீமு, இங்கே சென்னையில் பிரமாதமாக விளையாடுவாங்க, அவங்க வெளியும் விளையாடுவாங்க. தோனி மறுபடியும் களத்தில் இருக்கார், இந்த முறை தோனி இருக்கார், பார்த்துப்பாரு. அதுக்கான அந்த ரியூனியன், அது முன்னாள் விளையாடினவங்க எல்லாரும் வந்துதாங்க அவங்களுக்கு பாராட்டு விழா பண்ணாங்க. இதில் சிஎஸ்கே இந்த விழாவில் சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினா கலந்துக்கிட்டார். அந்த 2008 விஜய் தன் மகனை தூக்கிட்டு வந்து விசில் அடிப்பார், விசில் போடு. இப்போ பாருங்கள், அவருக்கு விசிலே சின்னமாக கிடச்சிருக்குது, விசில் போடு. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, விஜய்க்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று என்னென்னா, தன் மகனை ஜேசன் சஞ்சயை ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆக்க வேண்டும் தான் அவருடைய விருப்பம். அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நெட்டுலாம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு மினி கிரிக்கெட் கிரவுண்டே இருக்கும். அதுக்கு சொல்லிக் கொடுக்குறது தனி பயிற்சியாளர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் ஜேசன் சஞ்சய்க்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் விருப்பம் இல்லையா, அல்லது அவருக்கும் சினிமாவுக்குள்ளே வந்தாரான்னு தெரியல. கனடாவில் லண்டனில் போய் இந்த சினிமா சம்மந்தமான படிப்பெல்லாம் படித்து இந்த படமே டைரக்ட் பண்ணிட்டாப்புல. அது அப்பா மகனுக்கு பேச்சுவார்த்தை இருக்கா இல்லையா, அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒருவேளை விஜய் நடிகராக தொடர்ந்து இருந்தால் இப்போ இந்த ரீயூனியனில் மறுபடியும் அவர் தான் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருப்பார். இப்போ அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டாருன்னு என்னென்ன பேச்சு, என்னென்ன மக்கள். உண்மையாக சிவகார்த்திகேயன் எந்த விதத்திலையும் திமிர்தனமாக அந்த நிகழ்ச்சியில் பேசவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, தோனி நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் மட்டும் கிடையாது, என் ஃபேமிலியே தான். நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு போகிறீங்க, வயசாகிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் 60 வயசு வரைக்கும் விளையாடலாம், அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் கலக்கலாம். சிவகார்த்திகேயன் பேச சொல்லி தரதாவில் சூப்பராக கலக்கலாம். இதெல்லாம் மீறி இந்த சேப்பாக்கம் கிரவுண்டு இருக்குல்ல, இங்கேருந்து என் வீடு ஈசிஆரில் 25 கிலோமீட்ரு. ஆனால் சென்னை சூப்பர் கிங் நடக்கிற மேட்செல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த சத்தம் 25 கிலோமீட்டர் ஈசிஆரில் இருக்கிற என் வீட்டுக்கு கேட்கணும் அப்படின்பொழுது ஒட்டு மொத்தமாக அரங்கமே அதிர ஆரம்பிச்சது. அவ்வளோ பணிவாக அவ்வளோ கரெக்டாக பேசினார் வந்து சிவகார்த்திகேயன். பேச்சில் வளர்ந்தவர் தான். அந்த பக்கம் ஏஆர் ரகுமானுடைய இசை கச்சேரி
மொத்த பிளேயர்ஸும் அப்படியே வந்து ஒரு ஒரு கச்சேரியிலேயே அடக்கி வச்சுட்டார் எல்லாரையும் வந்து. அப்போ அந்த முன்பேவா அன்பேவா சாங்கு, அந்த சாங்கை வந்து பாடிட்டு, இது நான் ஒரு தடவை சுரேஷ் ரெய்னா கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து என்னுடைய ஃபேவரட்டு சாங் சார் இதுன்னு என்கிட்ட பாம்பேயில் ஒரு தடவை சொன்னார். அவருக்காக அதை பாடினோடனே நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தோனி போய் ரகுமான் கிட்ட, சுரேஷ் ரெய்னாவுக்கு இந்த பாட்டு பிடிக்காதுங்க, எனக்கு தான் முதல்ல பிடிச்சது, அவர் சும்மா போய் சொல்கிறாருன்னு கிண்டல் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு கலகலன்னு இருந்த விஷயம். சிவகார்த்திகேயன் பேசுந்தார் ஒரு விஷயம் தான், எப்பா துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாரு, நீ விஜய் ஆயிடுவியா, துப்பாக்கியை கையில் கொடுத்தவர் பாருங்கள் விஜயோட இடத்துக்கு இங்கே வந்துட்டார், இந்த கிரவுண்டில் வந்து என்னென்ன பேச்சு பேசுகிறாரு, இங்கே பாருங்கள் வந்து இவர் வந்து இன்னும் ஆட்டம் போடுறாரு. ஒரு ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம்தான், ஒரு வாழ்க்கை தான் அவருது சிவகார்த்திகேயன். இந்த வளர்ச்சி அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிக சரியாக திட்டமிட்டு அதை கொண்டு வராருன்னு, மிக சரியாக. ஏன்னா நான் எப்போவுமே வந்து தலைவரோட ரசிகர் தான். சிவகார்த்திகேயன் பாருங்கள், நான் அந்த மிமிக்ரியை வச்சு தான் நான் இங்கே வந்தேன். ரஜினி சார் தான் ஒரு ஸ்டில்லு கூட இருக்கும், ஃப்ளைட்டில் ரஜினிகாந்த் அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, இவர் ஆரம்ப ஸ்டில்லு கீழே போய் காலில் உட்காந்துக்கிட்டு கால் அடிக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பார். எங்கே போனாலும் ரஜினி வாய்ஸ்லேருந்து ஆரம்பிப்பார் வந்து. அதே போல் விஜயை ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து உண்மையிலே கோட் படத்தில் விஜய் நினைத்திருந்தால் எந்த நடிகர் கொண்டாலும் அந்த துப்பாக்கியை கையில் கொடுத்துருக்கலாம். ஏறக்குறைய என் இடம் தான் இந்த வச்சுங்கன்ற மாதிரி தான் அது, அதனோட மீனிங் அதுதான். இங்கே வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து, அப்படி ஒரு சீனே நாங்கள் வந்து ரெடி பண்ணவே இல்லைங்க, கடைசி நேரத்தில் தான் வந்து விஜய் வந்து இப்படி ஒரு சீன் வெங்கட் பண்ணலாமான்னு, பண்ணலாண்ணா அப்படின்னா யாருக்கு அந்த ஹீரோ அப்படின்னா எஸ்கேவை கூப்பிடுங்கன்ட்டாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. நாங்கள் அப்படி ஒரு சீன் அப்படின்னு சொன்ன உடனே என் லிஸ்ட்டில் நிறைய பேர்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை, எஸ்கேவை கூப்பிடுங்கன்ட்டாரு. ஏன்னா விஜயும் ஒரு வாரிசு தான், சினிமா வாரிசு தான். இப்போ விஜய் நினச்சிருந்தா நாமளும் சினிமா வாரிசு தான், சினிமா வாரிசு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் கூட அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்கலாம், என் இடம் உனக்கு தான்ப்பா நீ வச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் பார்க்குறாரு வந்து, இந்த சினிமாவில் என்னதான் நீங்கள் நெப்போட்டிசம் நெப்போகிட்ஸாக இருந்தாலும் உழைப்பு ரொம்ப முக்கியம், அதை தாண்டி அதிர்ஷ்டம் முக்கியம், அதெல்லாம் மீறி இந்த ரசிகர்கள் ஒன்று ஏற்றுக்கணும்பா, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக ஒருத்தர் மாடி இருக்கார் நமக்கு அப்புறம் அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட கொடுத்த ஒரு விஷயம் அந்த துப்பாக்கி. நீ துப்பாக்கியை வாங்கிட்டா நீ என்ன தளபதியா, நீ துப்பாக்கியை வாங்கிட்டா நீ இதுவா, அப்புறம் அவருடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் போய் அட்டாக் பண்ணுறது தொடர்ச்சியாக. வீடியோ இருக்குது வெளியே விடட்டுமா, ஆடியோ இருக்குது இது பண்ணட்டுமா, நீங்கள் அப்போ வெளியிட்டிருந்தீங்கன்னா கூட ஓகே ஏதாவது நம்பி இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏஏன்னு ஒன்று வந்துடுச்சு இல்லை, அதை நீங்கள் ரெடி பண்ணி கூட வெளியிடுவீங்க பொழுது. அதுவும் ஒரு தொடர்ந்து ஒரு குரூப்பு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா ஒரு நம்ம சாதாரண விட்டு இன்றைக்கி சினிமாவுக்குள்ளே நுழையிறது பெரிய கஷ்டம் சாமி, பெரிய கஷ்டம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்த யூத்துன்னு ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நடிகர் கருணாஸுடைய மகன் கென் கருணாஸ், நடிகர் கருணாஸுடைய மகன் அப்படின்ற ஒரு அடையாளம், ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு தான் இன்றைக்கி கென் கருணாஸுக்கு. அப்படியேப்பட்ட ஒரு வாய்ப்பு, அவர் ஜெயிச்சிட்டாரு, மேலே வந்துட்டார், அந்த படம் சூப்பராக வந்துருச்சுன்னு. கென் கருணாஸை தாண்டி எத்தனையோ திறமைசாலிகள் இந்த கோடம்பாக்கத்துலேயும், இந்த சாலிகிராமத்துலேயும், இந்த வடசரவாக்கத்துலேயும், இந்த விருகம்பாக்கத்துலேயும் ஃபைலை கையில் தூக்கின்னு வெறும் டீயை குடிச்சின்னு காவேரி காரணம் இதுவாண்ட பிரசாத் லேப் எதிர்க்கிற டீ கிடையாண்ட எத்தனையோ கனவோடு இருக்கிறாங்க தெரியுங்களா. அவங்கெல்லாம் யாரும் ஒரு கதவை கூட திறந்து விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சினிமா கம்பெனிலாம் போய் அவங்க கதை சொல்லிடுவில்ல, நடிப்பு வாய்ப்பு கொடுத்துருவாங்களன்னா, அடையாளம் முக்கியம் தம்பி, அடையாளம் முக்கியம். இதான் நெப்போகிட்ஸ், இதான் நெப்போட்டிசம். இது இருக்குது தமிழ் சினிமாவில், மறைமுகமாக இருக்குது. தெலுங்குல அப்பட்டமாக இருக்குது, இங்கே மறைமுகமாக இருக்குது. அந்த மறைமுகமாக இருக்கிறத இது மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி எங்கிருந்தோ திருச்சியிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடையாறானா அவன் மேலே வந்து வன்மத்தோடு அப்ளை பண்ணுறது. நான் எல்லாருக்கும் பொதுவானதாங்க சிவகார்த்திகேயனோட புத்திசாலித்தனம். நீங்கள் பாருங்கள், அஜித் கூட ஒரு 3 தடவை மீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அஜித்தே வெல்கம் டு சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஐபிஎல் மேட்ச்சில் அஜித் ஃபேமிலி இவர் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு 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 புகைப்படம் கூட வந்திருந்தது. இப்போ சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் போய்ட்டு அங்கே போய் மீட் பண்ணிட்டு வந்தாப்புல தரு எஸ்கே. அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் நான் யாருக்கும் பகையாளி கிடையாதுங்க, நான் யாருக்கும் வெறுப்பானவன் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த கருத்தும் சொல்லாமல் போகிறது. நீங்கள் என்னங்க, நான் கூட ஒரேயில் மீட் பண்ணி கேட்டப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க, நீங்கள் துப்பாக்கி வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு அன்புனால் கொடுத்ததுங்க, அவர் கொடுத்துட்டாரு.
மறுக்க முடியாது. நான் அந்த எண்ணெல்லாம் கிடையாது. சத்தியமாக விஜய் சாருடைய இடத்தை என்னால் பிடிக்கவே முடியாது இவ்வளோ சீக்கிரத்தில். அவருடைய உழைப்பு, அவருக்கான மாசு, அவர் வந்த விதம், இன்னைக்கு 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னா அதன் பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு எனக்குலாம் யதார்த்தம் தெரியுங்க. அவர் கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் தான் அடுத்த தளபதி எங்கேயும் நான் ஆடவே இல்லை, ஆடவும் கூடாது, எனக்கு சினிமாவோட யதார்த்தம் தெரியும் அப்படின்னு. அதுதான் இப்போ அந்த ஒரு ஐபிஎல் ஒரு திருவிழா, உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான டீமு, அதனுடைய ரீயூனியன். மேத்யூ ஹைடன்லாம் வந்திருக்காரு ஆஸ்திரேலியாவிலேருந்து. அதில் சிறப்பு விருந்தினராக எவ்வளோ பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஆனால் சிவகார்த்திகேயனை கூப்பிட்ருக்காங்க அப்படின்பொழுது அது வரவேற்குங்க. ஒரு சாதாரண பையங்க. இன்றைக்கி இருக்கிறீங்கள, நீங்கள் நெப்போ கிட்ஸ்லாம் இருக்கிறீங்கள, உங்கள் அப்பாலாம், உங்கள் மாமா, உங்கள் தாத்தா, உங்கள் அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் எப்படி வந்தவங்க? சாதாரணமாக அறிமுகமாக இருந்து வந்தவங்க தானே. இதை ஏன் பொறுத்துக்க முடியல? குறிப்பாக சிவகார்த்திகேயனை ஒரு குறிப்பிட்ட சினிமா ஃபேமிலி தொடர்ச்சியாக அடிக்கிறாங்க. முதல்ல நேரடியாக அடித்தாங்க, மறைமுகமாக அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் ஒருவன் இப்படி தான் ஆகணும்னு முடிவு இருந்தால் அது எந்த இயற்கையாலும் தடுக்கவே முடியாதுங்க. அந்த இயற்கையாக அவனை வளர்த்து விட்டுரும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தோனிக்கிட்ட பேசுனது, இதில் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் ஒரு இதுவாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, கமலஹாசனை ஒரு படத்தில் கிண்டல் பண்ணி பேசிட்டார். நான் நாட்டை விட்டு போகிறேன், நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு. தூத்துக்குடி திருச்செந்தூரில் சீபா ஆதித்யநாருடைய சிலை திறப்பு விழாவுக்காக மதுரை ஏர்போர்ட்டில் சிவகார்த்திகேயன் இறங்கின போது கமல் ரசிகர்கள் அடிச்சிட்டாங்க. அது கமல் கூட பெருசாக கூட ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு இது கூட இது பண்ணல. ஏறக்குறைய அவர் ரசிச்சார்னு கூட அந்த சமயத்தில் பேசிக்கிட்டாங்க. தம்மா துட்டு பையன் இப்போ வந்திருக்கிறான் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வெறுப்பாக்காமல் அதை நட்பாக்கி அமரன் ஒரு படத்தில் நடித்து அடுத்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சம்பளம்லாம் அமரனில் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு இப்போ அதிகமாக சம்பளம்லாம் கேட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் ஓடுது. இதுதாங்க சினிமா. இப்போ கமலஹாசனுடைய குட் புக்லேயே அவர் இருக்காருல்ல, அவ்வளோதான். இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்கிற போட்டிக்கு இன்றைக்கி முன்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்லாம் இவ்வளோ படங்கள் பண்ணாங்க, இவ்வளோ நாள் நின்னாங்கன்னு. இன்றைக்கெலாம் வராங்க, 4 படம் நடிக்கிறாங்க, 3 படம் ஹிட் ஆன உடனே அவங்களுக்கு தலகணம் ஏறி போகுது. 5வது படத்துலேருந்து காணாமல் போகிறாங்க. சினிமாவில் தான் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி படம் தேட்டரில் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதை தாண்டி ஏன் சிவகார்த்திகேயன் மீது இவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னு தான் புரியாத புதிராக இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங் கப்பு அடித்தா அதனுடைய வெற்றி விழாவில் சிவகார்த்திகேயன் முதன்மையாக நபராக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.